ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது திராட்சை கொத்து ரெசிபி. ஒரு அருமையான சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது. இந்த தீபாவளிக்கு நம்ம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தலாம். இது பாசி பயிரில் செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த அருமையான திராட்சை கொத்து ரெசிபியை உடச்சி பார்க்கலாமா? இப்படி அழகாக பாலாக வரும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேல் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு 2 நாள் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு தான் வச்சு சாப்பிட்லாம். இதை இந்த அருமையான திராட்சை கொத்து ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? திராட்சை கொத்து ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப்புக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பயிரை நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு சீக்கிரம் நல்லா வறுபட்டுரும். இது நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கலர் மாற அளவுக்கு இந்த பாசிப்பயிரை நம்ம வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிறு எல்லாத்தையும் நம்ம இதே வாணலியில் வச்சுருந்தா கொஞ்சம் கருப்பாயிடும். அதனால் நான் வேறு தட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன். மாற்றியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிறு நல்லா சூடாறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதை நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச பாசிப்பயிறு மாவை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். சளிக்கெல்லாம் தேவையில்ல, நல்லா நைஸாக அரைச்சா மட்டுமே போதும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இப்போ இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டியோ அல்லது விஸ்கோ வச்சு நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை இந்த தண்ணியில் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை வெல்லத்தையும் நம்ம நல்லா கரைச்சாச்சு. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த நாட்டு சர்க்கரையை நல்லா வடிகட்டிக்கலாம். இதில் நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த இந்த நாட்டு சர்க்கரை பிசு பிசுன்னு பாகு வர்ற அளவுக்கு நம்ம இதை பாகு வைக்கணும். இப்போ நல்லா கொதித்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை பாகு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ தொட்டு பார்க்கலாம். பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற இந்த பாசிப்பயிறு மாவில் இந்த பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட போகிறோம். தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்து கலந்து விடலாம். நம்ம எடுத்த அளவு கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் கூட ஆயிடுச்சுன்னா அதனால தனியாக வச்சு இப்படி கலந்துக்கலாம். நம்ம எடுத்த ஃபுல் பாகுமே எல்லாமே போட்டாச்சு. சரியாகவே இருக்குது. இது கொஞ்சம் சூடு ஆறணும். இப்போயே நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. கை பொறுக்கிற இளஞ்சூடு வரும்போது நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த நாட்டு சக்கரை பாகில் நம்ம இந்த பாசிப்பயிறு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி இப்படி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம இதை எடுத்துகிட்டு வரணும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இப்போ திராட்சை கொத்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிடிச்சி வச்சுட்டு இதை என்ன செய்கிறதுன்னு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இதே மாதிரியே குட்டி குட்டி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் குட்டி குட்டியாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அடுத்தது இப்போ நம்ம குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கிற இந்த பாசிப்பயிறு உருண்டைகளை ஒரு 6 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக்கை அது மேலே இப்படி சொருகி விட்டுறலாம். இந்த மாதிரி டூத் பிக்கை உள்ளே சொருகி விட்டுறலாம். இதே மாதிரி திராட்சை கொத்துக்களை இப்படி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வேறொரு பவுலில் 1 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா லிக்விடாக கரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நல்லா இதை கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வாடுறதுக்காக. இது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய திராட்சை கொத்து பார்க்குறதுக்கு நல்லா க்ரீன் கலராக இருக்கும். அதுக்காக ரெடியாக கரைச்சி வச்சாச்சு. அடுத்தது இப்போ என்ன நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவு கலவையில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த திராட்சை கொத்துகளை அப்படியே நம்ம இதில் போட்டு எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். நல்லா 2 பக்கமும் சேர்ந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். நல்லா 2 பக்கமும் நல்லா துவச்சி விட்டு போட்டுடணும்.
இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதும் நம்மளுடைய திராட்சை கொத்துக்களை வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான நம்மளுடைய திராட்சை கொத்து ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய அருமையான திராட்சை கொத்து ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த திராட்சை கொத்து ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.